நியாயமான சம்பள உயர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான 2 வருட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியன்று காலாவதியானது. தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுமாறு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த 2ஆம் தேதி அறிவித்தது. அன்றைய தினம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை முதலாளிமார் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளாததால் வெளிநடப்பு செய்ய நேரிட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மலையகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். நாங்க இவ்வளவு காலமா 19 கிலோல நாங்க 50 கிலோ நாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். கிலோஸ்லாம் நாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப என்ன பண்ணா எங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல. சம்பளம் கூட்டி கொடுக்கற வரைக்கும் நாங்க சுலப வேலை தான் செய்வோம். எங்களுக்கு அதுதான் தோணுது. எங்களுக்கு சாப்பிடுறோம் இருக்குதோ இல்லையோ நாங்க கட்டாயம் சீட் வாங்கி ஆகணும். இடுப்பு கட்டு ரெட்டு வாங்கி ஆகணும். இந்த கொழுந்து பேக் வாங்கி ஆகணும். நாங்க அந்த அளவுல அட்டை கொஞ்சமான அட்டை இல்ல. நாங்க அட்டையில கடிப்பட்டு ஒரு நாளைக்கு எப்படி எங்களை ஒரு 50 அட்டை சரி கடிக்காத குறவே இல்ல. அட்டை கடிப்பட்டுக்கிட்டு நாங்க வழுக்கல்ல வலிக்கு விழுந்துகிட்டு மலையில நனைஞ்சுக்கிட்டு நாங்க சம்பாதிக்க நாங்க எடுக்கிற கொழுந்துல தான் அந்த அரசாங்கமே போகுது. கம்பெனியே நடத்துறாங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க கஷ்டம். எங்களுக்கு நாங்க சுலப வேலை செய்யறவங்க. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் நாங்க இதே தொழில தாங்க செய்ய போறோம். 5 கிலோ தாங்க எடுத்து கொடுப்போம். எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் இதே தொழில் தாங்க நீடிக்கும். அது என்னைக்கு முடிவுக்கு வருதுங்களோ அவங்க கம்பெனி அவங்களுக்கு காதுக்கு 8 வரைக்கும் அவங்க எங்களுக்கு ஒழுங்கான பதில் கொடுக்க வரைக்கும் சுலப வேலை அந்த 5 கிலோ தாங்க நாங்க எடுப்போம். எங்களுக்கு நல்லது கெட்டது கல்யாணம் சடங்கு சாவு எதா இருந்தாலும் நாங்க அந்த தேயிலையை நம்பிதான் வர்றோம் பொழைக்கிறோம். இதை எங்களுக்கு துரோகம் செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. எங்களுக்கு இந்த தேயிலைக்கு இன்னைக்கு சுலப வேலை செய்ய சொல்றாங்க. எங்களுக்கு கை காலு வரமாட்டேங்குது. நாங்க எப்படி இந்த கொழுந்தை வச்சுக்கிட்டு நாங்க அந்த கொழுந்தை எப்படி வீணாக்குறதுங்கிற கவலை எங்களுக்கு. தயவு செய்து கொம்பனிக்காரவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எங்களோட பாவத்தை பார்த்து எங்களுக்கு அட்டை கடி பாம்பு கடி தேம்பூச்சி கடி எல்லாத்துக்கும் நாங்க முகம் கொடுத்துதான் நாங்க இந்த தொழிலை செய்யறோம். இதனால் தேயிலை தோட்டங்களில் குறைந்த அளவிலான கொழுந்தே பறிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு சம்பந்தமான நடக்கும் கூட்டு ஒப்பந்தம் 31ஆம் தேதி மார்ச் மாதம் காலாவதியான பிறகு பேச்சுவார்த்தை 3வது பேச்சுவார்த்தை கடைசி நாள் நாங்கள் சொன்னோம். ஒரு முறையான நாங்கள் 1000 ரூபாய் சம்பள உயர்வை முன் வச்சிருக்கோம். நியாயமான சம்பளத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் சேர்ந்து 1000 ரூபாய் வர்ற மாதிரி அதுக்கான திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இந்த 2ஆம் தேதி கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆகவே அவரோட பொறுப்பான ஒரு வார்த்தையோ இல்லை நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையோ வராததுனால ஆகவேதான் நாங்க இன்னைக்கு கோசுலோ சாதாரண வேலைகளை மெதுவா வேலை செய்யும் பழக்கத்துக்கு கொண்டாந்தோம். இதனால் தோட்ட தொழிலாளி ஒரு பாதிப்படைகிறதும் இல்லை, சம்பளமும் போயிட முடியாது. அவருக்கு வளமை போல வேலைக்கு போவாங்க. வளமை போல அந்த நேரத்துக்கு வேலை விட்டு வருவாங்க. அவர்கள் எடுக்கும் கொழுந்துக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா வருமானம் இல்லாம அதே நேரம் தோட்ட கம்பெனி மீன் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட பேசி அதுக்கு தீர்வு காண வந்தாங்கன்னா நாங்க தயாரா இருக்கிறோம்.